எப்படிப்பட்ட எந்த ஒரு சதம் கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்ன மகனே? ஒன்றும் சரியில்லை மாமா. எதற்காக? எல்லாம் யாரையும் பார்த்தாலும் இப்படித்தான் இருக்குது. ஏன்? ஆமா, நல்லா விளையாட்டுதான் இருக்கிறீங்க. அப்புறம் பார்த்தோம்னா கண்ணிய பொண்ணியான் இருக்கிறீங்க. அப்படியா? நான் மழை கொண்டு வர்றதுக்கு நான் வனத்துல தெரியலையே. உண்மைதான். நான் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிறேன், அண்ணன் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காரு. அங்கிருந்து வந்ததே சும்மா அப்படியே பாக்குறாரு, என்னமோ மறந்த மாதிரி. அப்படியா? சரி, எதோ யாவுக்குமே மறதியா. அங்க பாருங்க, மூஞ்சி பார்த்தீங்களா எப்படி இருக்கு? என்ன என்ன கொடுமை, இது கொடுமை. அதுக்காக நானெல்லாம் போற நீ வேற சாவுத்த பாட்டு அடிக்காத ஒரு விடா. போற வேலையை மட்டும் தான் நான் பாக்குறேன். அப்படியா? நான் இன்னொரு வேலையும் சேர்த்தியெல்லாம் பாக்குறது இல்லை. ஆகட்டும். எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வந்து தெரியுமா? 5 மணிக்கெல்லாம் நான் கிளம்பிட்டேன். பாக்குறேன், அம்மாவை பாக்குறேன். 8 மணி ஆகுது, அம்மா தூங்கிட்டே இருக்குது. அப்படியா? அதனால இருக்கட்டும், எமக்கு மிகவும் பசி அம்மா. அதுக்காக ஓரியாட முடியாது நம்மனால. அதனால அம்மா பசியோ மாட்டாங்க. நீ சென்று சாதம் நினைத்து உண்டு விட்டு வருவாய் தம்பி. நான் போயிட்டு வரட்டுமா? சென்று வாருங்கள். ஒண்ணு வருத்தம் இல்லையே. என்ன வருத்தம்? ஏதாவது அப்படி வருத்தம் இருக்கு போதமா? என்ன வருத்தம்? ஆமா, வருத்தம் ஒண்ணும் இல்ல. அம்மா அம்மா வந்து வருத்தப்பட்டவன்னு வச்சுக்க. அம்மா வயிறு எரிஞ்சதுன்னா சரி, அது நல்லா இருக்கா? ஏன் நீ எதனா அப்படித்தான் சொல்லுவேன், அது இதையும் சொல்லுவேன். ஆனா வருத்தப்படக்கூடாது. அண்ணா இப்படி வாங்கணும். தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சொன்ன? அம்மா வயிறு எரிய ராவா குடிக்குதா? அண்ணா உன் புத்தி காமிச்சு விட்டா பாரு. அண்ணா தம்பி, ஆனா நம்ம குடியை கெடுக்கிறதுக்கே ஒரு ஆள் கூட இருக்கு. அப்படியா? யாரு? அது எல்லாத்துக்கும் மூத்த ஆளுதே. நம்மளுக்கு கடுப்புல இருக்குது. ஊரு பூரா சுத்தி அது ஒரு மாதிரியா அலையுது. சேரெல்லாம் தலையில் வச்சுக்கிட்டானு. தம்பி என்ன சொல்லி ஒன்னியதுக்கு நான் போய் சொல்றேன். அண்ணன் போய் அதனால அம்மா கிட்ட ஏதாச்சும் போட்டுக்கிட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவோம். அப்படி போட்டு கொடுத்தாலும் நீ அதெல்லாம் இல்லம்மா அப்படி இப்படின்னு அப்படியே அப்படியே பணிவா போயிடணும். சரி, வேகமா பேசிடாதே, உடம்பு கெட்டு போயிரு. நம்ம காரியம் ஆகணும் இல்ல? காரியம் ஆகுனா காலு கூட அம்மா காலு பிள்ளைகளாம். அதனால பணிவாதான் போய் ஆகணும். நம்ம காரியம் 2 பேரும் சேர்ந்து வேலை வைக்கிறீங்களா? நம்ம காரியம் 2 பேரும் சேர்ந்து கூட்டணி போறீங்க. நீயும் கூட்டு சேர்ந்து அழுத்தேன். மகனே கத்தவராயா, மகனே அம்மா, அவன் எந்த சாப்பாடு கொடுத்தா காத்தமுத்து வேணாங்கிறான்ல. உண்மைதான். எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? அவன் போகக்கூடாது, எதுக்கு போய் பார்க்க கூடாது, பார்த்து பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, அவன் எந்த பக்கம் போனே எங்கிட்டு போனே கேள்வி போல. அகட்டு மகனே. மகனே காத்தவராயா, தாயே, எப்பொழுது எனக்காக மரத்துக்கு சென்று மரங்களை கொண்டு வந்து இந்த தாயாருக்கு மர பூஜை செய்து விடனே தாயாருக்கு மிகவும் பசியாக இருக்கு என்று சொல்வீர்கள். இன்று எந்த ஒரு சாதம் கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே எந்த திசை சென்றாயாடா அம்மா, எந்த திசையாக கட்டுக்கு சென்றாய் அந்த
அந்த விபரத்தை எனக்கு அறிய சொல்ல வேண்டும் மகனே. என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, மன்னிக்க வேண்டும். எதற்காக? ஏன் அப்படி என்றால் தாங்களோ தெற்கு முகமாக வேட்டைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறினீர்கள். உண்மைதான். தாங்களுடைய சொல்லையும் மீறி மகனே தெற்கு திசை போன நம்ம வேட்டைக்கு சென்று ஒரு தேன்மொழியை கண்டு வந்தேன். ஆகையால் கண்டு வந்த நாள் பார்த்து வந்த நாள் முதல் பசி இறக்கமில்லை. மேலும் பஞ்சனையில் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு வாருங்களத்தான் வாருங்களத்தான் என்று அழைப்பது போல் தோன்றுகின்றது. ஆகையால் நான் கண்டு வந்த பசியில் அன்னமாகாரத்தை விடுத்து அவள் நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால் அந்த பெண்ணை சென்று சிறையெடுத்து வருவாய் மகனே என்று எனக்கு ஆசி வழங்க வேண்டும் அம்மா. மகனை காத்தவராயா, நான் சொன்னா நீ கோவப்படுறீல. அவன் தான் பொம்பளை பார்த்து வந்திருக்குன்னு சொல்றான்ல மகனே. அந்த கவக்குச்சி ஏன் சும்மா வச்சு கழுத்தை வச்சு நெருக்கவன கவக்குச்சி எதுக்கு வச்சிருக்கிறேன்? ஏமா அவன் யார பாத்தியா, எந்த ஊர் பொண்ணு, எப்படி அந்த விளக்கத்தை கேளுமா. அகட்ட மகனே. எந்த ஊர் கேளு மகனை காத்தவராயா. அம்மா நீயோ தென் திசையை வேட்டைக்கு செல்லக்கூடாது என்று சொல்லியும் இந்த தாயுடைய சொல்லி மீறி தென் திசை மார்க்கமாக சென்று ஒரு அழகான பெண்ணை கண்டு வந்திருக்கிறேன். உண்மைதான் அம்மா. அந்த பெண்ணை சிறையெடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் அனுமதி கேட்கிறீர்கள் அல்லவா? தாயே. அப்படி இருந்தாலும் கூட எந்த ஊரோ எந்த ஆதேசம் சொன்னால் அந்த பெண் எந்த ஊரை சேர்ந்தவள், எந்த நாட்டை சேர்ந்தவள், அதை விவரமாக சொல்ல வேண்டும். கூறுகின்றேன் தாயே. புத்துவூரு புதுச்சேரி நல்பேட்டையில் 1000 ஐயன்மார்களுக்கும் அருமை திருமகள் என்று சொல்லக்கூடிய ஆரியப்புராஜன் மகள் ஆரியமாலா என்ற பெண்ணை பார்த்து வந்தேன் தாயே. கத்தவரையா மகனே, அம்மையப்பா, அவன் ஆரியப்புராஜன் மகள் ஆரியமாலா பார்த்து வந்திருக்கியா? அவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. அவனுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட, வயசு பையன் ஆயிட்டான்ல. சரி, நான் சொல்றதை மட்டும் கேளு. அவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. உண்மைதான் மகனே. அவன் குலத்துக்கு நம்ம குலத்துக்கு ஏத்துக்காது. அவர் என்ன குலம்? அவன் குலத்துக்கு நம்ம குலம் ஏத்துக்காது. நான் சொல்றதை மட்டும் கேளு. சரி, உன்னோட நம்ம மாங்கரி பூங்கிறது மாம்பிள்ள இருக்கிறது இல்லையா? உண்மைதான். அவங்க 2 பேர்த்த கல்யாணம் பண்ண வை. தம்பிடே, உனக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டியா? நீ கல்யாணம் மட்டும் பண்ண, மொத்தம் நான் பாத்துக்கிறேன். என்ன பாக்குறீங்க? பாதுகாப்பா பாத்துக்கிறா. அப்படியா? ஆமா மகனை காத்தவராயா. தங்களுக்கு கல்யாண மாசம் வந்து விட்டதாகினாலே நம்முடைய கொல்லிமலை வளத்தில் குருமாட்டு பண்ணைகளும் பச்சைமலை வளத்தில் பசுமாட்டு பண்ணைகளும் வைத்திருக்கக்கூடிய அந்த மாங்காரப்பி பூங்காரப்பி மகளே அந்த கொல்லிமலை ஓரத்திலே குருமாட்டு பண்ணைகளும் பச்சைமலை ஓரத்திலே பசுமாட்டு பண்ணைகளை வைத்திருக்கக்கூடிய நம்முடைய பரந்தாமன் தாய்மாமன்
நீங்கள் மாங்கரப்பி பூங்கரப்பி இருவருக்கு ஒருவராக மனமுடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் மகனே. வேண்டாம் தாயே வேண்டாம். ஏன் அப்படி என்றால் நாளை வரும் அமாவாசை இருட்டை போல இருக்கக்கூடிய அந்த இருவரையும் மணந்து நான் என்ன செய்ய என்ன போகிறேன்? சொல்கிறாய்? அண்ணா அம்மையப்பண்ணா இப்படி வாருங்கள் அண்ணா. ஏன்டா ஐயோ ஏன் கத்துற? அண்ணா என்னோட பாதம் பாவமா இருக்கா சார்? அண்ணா உன் கூடயே தான் இருக்கிறேன். உன் கஷ்டமெல்லாம் எனக்கு தான் தெரியும். ஆமாண்ணா. அம்மா வந்து நம்ம தாய்மாமா பிள்ளைங்களை கல்யாணம் பண்ண சொல்றாங்க. ஆனா நான் ஆரியமாலாவை தான் விரும்புங்கிறது உங்களுக்கே தெரியும். அவங்க மேல நான் எவ்வளவு ஒரு அன்பா இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால ஆரியமாலாவை எப்படியாவது கல்யாணம் பண்றதுக்கு நீங்க தானே அம்மா கிட்ட எடுத்து சொல்லி வர வாங்கி கொடுக்கணும்னா. நீ கவலையே போடாத. அம்மாவுக்கு செல்ல பையன் நானும் மூத்த பையன் நானும். ஆமா நீங்க சொன்னா கேட்பாங்க. நான் சொல்ல கேட்பாங்க. ஆமாண்ணா. நான் சொல்லி உனக்கு வர வாங்கி கொடுத்துட்டா சரிண்ணா. ஆரியம் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க. சரி. ஒரு 6 மாசத்துக்கு குத்தி கொடுறியா? குத்தகையா? குத்தகைன்னா என்னது? நீ ஏதோ போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு. நான் எங்க போறேன்? அது வெளிய வேலையா வேட்டை கீட்டுக்கு போயிட்டீங்க. சரி. நான் உள்ள பாதுகாப்பா பாத்துக்கல. ஓ பாதுகாப்பா பாத்துக்கிறேங்கிற. பாத்துக்கிறேன். சரிண்ணா. நீயே பாதுகாப்பா பாத்துக்க. நானே பாத்துக்கிறேன். சரிண்ணா. ஒன்றும் பிரச்சனை நீ இல்ல. வர மட்டும் வாங்கி கொடுத்துடணும்னா. வர வாங்கி கொடுக்க. எனக்கு ஆரியமாலா தான் வேணும். ஆரியமாலா தான் வேணும். நமது மாமா பிள்ளைங்க வேணாம். வேண்டாம். வேண்டாம். சரி நான் பேசிக்கிறேன். சரிண்ணா. அம்மா மகனே அம்மையப்பா என்ன இருந்தாலும் ஆரியமாலா பிள்ளை தான் வேணுங்கிறியா? அப்படியா? அவளுக்கு வயசு சின்ன வயசு அவனுக்கு தெரியாது. உண்மைதான். தாங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும் மகனே. என்னதான் இருந்தாலும் நீ வரத்தை கொடுத்துறாது. நான் கொடுக்க மாட்டேன் மகனே. அவன் காலு கூட உழுவியா? சரி. நீ வரத்தை கொடுத்துறாத. நான் கொடுக்கவே மாட்டேன். கொடுத்துறாமோ? கொடுக்க மாட்டேன். தம்பி நான் அம்மாட்ட பக்குவமா சொல்லியிருக்கிறேன். சரி. அம்மா என் பேச்ச கேட்டு உனக்கு வரம் தரேன்னு சொல்லியிருக்குது. சரி சொல்லிருச்சா? வரம் தரேன்னு சொல்லியிருக்குது. சரிண்ணா. உங்கள்கிட்ட பேசி பார்க்கறேன்னு சொல்லிச்சு. சரி. ஆனா அம்மா வரம் கொடுத்துருச்சுனா நீ பாட்டுக்கு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துருவே. சரி. ஆக வேண்டிய வேலை யாரு பாப்பா? என்ன வேலை? ஊர் மேல ஆள் விடணும்ல. ஆள் விடுறீங்களா? ஆமா. எதுக்கு நான் ஆள் விடணும்? நம்ம எப்பேற்பட்ட ஆளு? சரி. ஊர் சம்பளம் கல்யாணம் வர்றது இல்லையா? ஓஹோ. ஊரு சம்பளம் வர சொல்லி சரி. பெரிய பந்தல் போட்டு நடுவில் 4 கால் பந்தல் போடணும். 4 கால் பந்தலா? ஆமா. அது எதுக்குண்ணா? அது மனவரா? மணவரையா? கல்யாணம் பண்றது. சரி. தம்பி அண்ணா எல்லாரும் உட்கார்ந்து தாலி கட்டுவாங்க. சரி. இப்ப ஐசி பெட்டிக்கு பாத்தியா? அப்படின்னா அட கை கால் எல்லாம் விரச்சிட்டு இருக்குடா. சரி சரி. ஐசி பெட்டில படுத்துக்கிட்டே தாலி கட்டு. அப்படியே படுத்துக்கிட்டே எப்படின்னா தாலி கட்டுறது? அது ஒரு நல்லா இருக்கும் தம்பி. அது வந்து தம்பி. சரி. நாங்க வீட்டுல பாக்குற பெரிய என்ன 6க்கு 3 குழிவர்கள். 6க்கு 3? தம்பி இங்க திரும்ப. எதுக்கு திரும்ப சொல்ற? திரும்ப சொல்றேன். என்னன்னா 2 4 விறகு வேணும், 4 டயர் வேணும் மாட்டிருக்குது. எதுக்குண்ணா அப்படி? விறகு எதுக்கு? டயர் எதுக்கு? அது வாழை மறிச்சு சோறாக்குறது இல்லையா? ஓ சாப்பாடு செய்யறதுக்கு. சாப்பாடு செய்யணும். சரி. கை கட்டு காலு கட்டு எல்லாம் தலைக்கட்டு எல்லாம் கட்டி கை கட்டு கட்டுறியா? இடுப்புல ஒரு கொத்து வைக்கணும். எதுக்குண்ணா கை கட்டு கட்டுற? எல்லாம் அலங்காரம் மாப்பிள்ள அலங்காரம்டா. கை கட்டி அலங்காரம் பண்ணணுமா? அலங்காரம் எல்லாம் பண்ணணும். சரி. இன்னும் சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கலாம். சரி. என்ன தம்பி நான் ஒரு யோசனை சொல்ல கேளு. என்ன யோசனை? இல்ல இப்ப தேரு காசு கிட்ட 4000 ரூபாய் 5000 ரூபாய் கேக்குறாங்க. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடு. எதுக்கு தேரு? ஆனா பூந்தேர் போறது இல்லையா? முன்னாடி நம்ம 4 பேர் அடிச்சு நீங்க 4 பேர் வந்திருக்கப்பா. அவங்க 4 பேர் அடிச்சுட்டு போவாங்க. அவங்க எதுக்கு வர சொல்ற? முன்னாடி அப்படி அடிச்சுட்டு போவாங்க. தெஞ்சன்னா ஜெயில அடிச்சுட்டு போவாங்க. இது வந்து என்னன்னா அடி? ஆனா மலவர மாப்பிள்ளை இது தாலி கட்டுறதுக்கு அடிக்கூடிய அடி மாதிரி தெரியல. கல்யாணத்துக்கு அடிக்கிறாங்க இந்த மாதிரி. அவங்க அடிப்பாங்க. பின்னாடி பாட்டு பாடி போவாங்க. உனக்கு நான் ஆக வேண்டிய வேலை பாக்குறேன். சரி. நீ வரத்த வாங்காம உள்ள வந்துடாத. வர மாட்டேன். உசுரே போனாலும் பரவாயில்ல. ஆரியமாலா தான் கல்யாணம் பண்ணுவேன். நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். சரி. அம்மா எங்க உள்ள போகுது? அம்மா ஏமா போஸ்ட் ஆபீஸ் பணம் எடுக்க போறியா? மகனே அம்மையப்பா நீ என்ன ஆனாலும் சரி நீ வரத்தை கொடுத்துறாத. நான் கொடுக்க மாட்டேன் மகனே. கொடுத்தீங்கன்னா என் மூஞ்சி முடிக்க கூடாது. அப்படியா? நீ வரத்தை கொடுத்துறாத. நான் கொடுக்கவே மாட்டேன் மகனே. அம்மா தம்பிடே அண்ணா நீ உசுரே போனாலும் பரவாயில்ல. சரி. வரத்தை வாங்காம வந்துடாத. வாங்காம வர மாட்டேன். வாங்காம வந்துட்டு அண்ணன்னு கூப்பிடாத. சரிண்ணா. நீ வரத்தை வாங்காம வந்துடாத. சரி. நீ வரத்தை நான் கொடுத்துற. கொடுக்க மாட்டேன் மகனே. 2 பேரும் அடிச்சு சாவுங்க. தாயி மகனை காத்தவர் ஐயா. அம்மா நீ எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் மனந்தளவு ஆரியமலன் பண்ணி மணக்க வேண்டும் என்று ஒரே நிச்சயத்தோடு தாயி. அம்மா நான் சொல்வதை கேளுங்கள். தாங்களோ என்னுடைய தாய்மாமன் மக்கள் மாங்கரிப்பி பூங்கரிப்பியை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றீர்கள். உண்மைதான். வேண்டாம் தாயே வேண்டாம். எதற்காக? எந்த கோலம் ஆனாலும் தாயே ஆனால் நீ பிறந்த குலத்தில் பெண் எடுக்க மாட்டேன். எதற்காக என்று கேட்பாய். உன்னுடைய குலத்தில் பிறந்த குழந்தைகள் எல்லாம்
என்ன செய்வார்கள் தெரியுமா? என்ன செய்வார்கள் மகனே? கடை கோழி கூவும் முன்னே தாயே தைரேற்று கடை வாரம்மா. முதல் கோழி கூவும் முன்னே தாயே, முதல் கோழி கூவும் முன்னே தாயே, ஓரேற்று கடை வாரம்மா, ஓரேற்று கடை வாரம்மா. உங்களுடைய குலத்தில் பிறந்த பெண்கள் எல்லாம் சரி. கடைக்கோழி கூறுவதற்கு முன்பதாக இருந்து தயிர் எடுத்து கிடைவார்கள். முதல் கோழி கூறுவதற்கு முன்பதாக இருந்து மோர் எடுத்து கிடைவார்கள். அந்த கடைந்த மோரை எங்கு எடுத்து செல்வார்கள் தெரியுமா? எங்கே எடுத்து செல்வார்கள் மகனே? கூறுகின்றேன் கேளுங்கள். தயிரோ தயிரோ தயிர் என்று சொல்லி அவர்களுக்கு கடைந்த மோரையும் தயிரையும் எடுத்துக்கொண்டு வீதி வழி மார்க்கமாக விட்டு வருவார்கள். அதை வாங்கி சாப்பிட்டவர்கள் காரி துப்புவார்கள். எதற்காக தெரியுமா? எதற்காக மகனே? கொஞ்சம் வாலிங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. அதை வாங்கி சாப்பிட்டவர்கள் காரி துப்புவார்கள் தெரியுமா? எதற்காக தெரியுமா? எதற்காக மகனே? தாயே மோரே நல்ல மோடக்கடிக்கும் தாயே மோட்டடையோ சிக்கடிக்கும் தயிரோ முடக்கடிக்கும் தலைமயிரோ சிக்கடிக்கும் என்று வாங்கி சாப்பிட்டவர்கள் காரி துப்புவார்கள். அதையும் பெற்றுக்கொண்டு மேலும் என்ன செய்வார்கள் தெரியுமா? என்ன செய்வார்கள் மகனே? தேர் வித்த 3 காசு அங்கு முடக்கி இருந்த 1 பணம், தயிர் வித்த 3 காசு அங்கு தங்கி இருந்த 6 பணம் என்று திரவியங்களை சேகரித்துக் கொண்டு ராமா லக்மனா என்று பெருங்கலங்கியத்துடன் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் என்னுடைய தாய்மாமன்மார்கள். நீ சொன்ன மாங்கரிப்பி பூங்கரிப்பியை விட நான் பார்த்து வந்த ஆரியமாலா பெண் எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? எப்பேற்பட்டவள் மகனே? அவளுடைய அழகை வர்ணித்தால் என்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். அப்படி அவளை நேரடியாக பார்த்தால் என்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த அழகிலே சிறந்த ஆரியமாலாவை மறந்துவிடும் மகனே என்று மீண்டும் ஒரு முறை உச்சரிக்க வேண்டாம் தாயே. மகனே காத்தவராயா, நீ இவ்வளவு நேரம் தாய்மாமன் மகனிட்ட கூட பாராமல் மிக கேவலமாக பேசினாய். நீ பார்த்து வந்த ஆரியமாலா பெண்ணாகப்பட்டவளை சற்று சொல்லுகிறேன், கவனமாக கேட்க வேண்டும். என்ன செய்ய போகின்றீர்கள்? புத்தூர் அகலம் புதுச்சேரி ஓமாந்தர் கிராமத்தை ஆளக்கூடிய ஆரியப்பூர் ராஜனுக்கும் அன்னத்திரசிகள் பிறந்து ஆரியமாலா பெண்ணாகப்பட்டவள். ஆண்டவர் பிறக்கும் போது அந்த பாச்சோடத்த வல்லத்து மகளி கோவிலுக்கு முன்பாக கழுக மரபன் தோன்றுகிறது. அண்ணவர் ஜாதகத்தை கணக்கு பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? என்ன எழுதியிருக்கின்றது? யார் ஒருவன் அந்த ஆரியமாலா பெண்ணாகப்பட்டவன் சிறை எடுக்கிறானோ அன்னவனை 1008 ஐயன்மார்களும் அந்த கழுக மரத்தை ஒன்றாக சேர்ந்து ஏற்றி அடியோடு அடித்து சித்திரவாதம் செய்வார்கள். ஆகையினாலே ஐயம்மார் வெண்ணை தொட்டால் வெண்ணை தொட்டால் உனக்கு மகனே, ஐயன்மார்களுடைய பெண்ணை தொட்டால் உனக்கு ஆபத்து வந்து இறந்து விடும் மகனே. அது மட்டுமில்லை, அந்த 1008 ஐயன்மார்களும் அந்த கழுகுமரத்தை ஏற்றி உன்னை அடியோடு என்று அடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த பெத்தவர் மனது தாங்க முடியுமா? அது மட்டுமில்லை, பார்த்த மக்கள் எல்லாம் என்ன பேசுவார்கள் என்று தெரியுமா? என்ன பேசுவார்கள்? காமாட்சி இல்லை என்று
பிறந்ததினால் கழகமத்தில் இருக்கிறார் ஈசனுடைய பிள்ளை என்று சொல்லி நாமளை பற்றி தரிக்குறவாக பேசுவார்கள். அதையெல்லாம் பார்த்து கொண்டு நான் இருந்தாலும் கூட மீண்டும் என்ன நடக்கும் தெரியுமா மகனே? நடக்கும் அந்த கொல்லிமலை பச்சைமலை கலகு வந்து பற்றி இருக்கு மகனே தாயே. ஆகையினால் இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க எம்மால முடியாது. கொல்லிமலை கலகு வந்து கலகு வந்து ஒரு நாள் வாழ்ந்தாலும் அதுதான் எனக்கு திருநாள். ஒரு அரிசி என்றாலும் அது நெல்லரிசியாக இருக்க வேண்டும், ஒரு கலை என்றாலும் அது மல்லிகையாக இருக்க வேண்டும். ஆகையால் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அதுதான் எனக்கு திருநாள். ஆகையால் மீண்டும் அந்த மாலாவை மறந்துவிடு மகனே என்று உச்சரிக்க வேண்டாம் அம்மா. மகனை காத்தவரையா, இந்த தாயாகப்பட்டவன் எத்தனை வார்த்தைகள் எடுத்து வைத்தாலும் கூட வளர்ந்தால் ஆரியமலை வணக்க வேண்டும், இல்லை என்றால் மண்ணுக்கிரியாக வேண்டும் என்று சொல்லி ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சரி, அந்த எவன் ஒருவன் ஆரியமாலாவை சிறையடிக்கின்றானோ அவன் அந்த கழுமரத்திற்கு இரையாகான் என்று கூறியிருக்கின்றீர்கள். உண்மை. அப்படிப்பட்ட அந்த ஆரியமாலாவை நீ சென்று சிறையெடுத்து அந்த கழுமரத்திலே நீ படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எங்களால் காண முடியுமா? பெற்றவர்களாகிய எங்களுடைய மனம் சகிக்குமா மகனே? ஆகையால் அந்த பெண்ணை மறந்துவிடு மகனே என்று கூறுகின்றீர்கள். தாயே, நான் சொல்வதை கேளுங்கள். இதற்காக சரி, மாலாவை மறப்பதற்கு எனக்கு மனமில்லை தாயே. ஆகையால் மாலாவை மறந்துவிடு மகனே என்று சொல்வதற்கு பதிலாக தாங்கள் தானே என்னை பெற்றீர்கள். ஆகையால் தாங்களுடைய கரத்தாலே என்னை கொன்று விடுங்கள். இல்லை மகனே, எழுந்து வருவாய் மகனே. மகனை காத்தவரையா, தாயே, எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் மலர்ந்தால் அந்த ஆலயமரம் பெண்ணாகப்பட்டே வணக்க வேண்டும் என்று ஒரே எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்காய் அல்லவா? ஆம் தாயே. எவன் ஒரு பெற்றவன் தாயோடைய சொல்லி மெய்கிறாளோ ஆண்டவருக்கு என்ன தண்டனை என்று இந்த ஊர் மக்களும் உலக மக்களும் அறிந்து கொள்ளட்டும். மகனை காத்தவரையா, தாயே, நான் அவனுடைய தந்தையை சிவபெருமானிட்டு கட்டளை பிரகாரம் தவக்கோலத்தில் இருக்கிறேன். ஆகையினால் என்னால் வரமடுக்க முடியாது மகனே. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்களுடைய திருமணத்திற்கு யாரெல்லாம் வர வேண்டும்? நமது நாட்டு மக்கள் அனைவரும் வர வேண்டும். தாயாகி நீங்களும் வர வேண்டும். சொந்த பந்தங்கள் அனைவரும் வர வேண்டும் தாயே. அது மட்டுமல்ல, உன்னுடைய தாயார் பெரிய தாயார் வல்லத்து மகள் வர வேண்டும் அல்லவா? ஆமம்மா. ஆகையினாலே நான் வரமடுத்தாலும் ஒன்றுதான், உன்னுடைய தாயாராகிய பெரிய தாயார் அந்த வல்லத்து மகாலை வரமடுத்தாலும் ஒன்றுதான்.
அந்த வல்லத்து மகளிடம் சென்று விடைபெற்று அந்த ஆரியமலை பெண்ணாகப்பட்டவளை சிறையெடுத்து வருவாய் மகனே. அது மட்டுமல்ல, நீயோ இந்த குளத்தில் சென்றால் அன்னவலு ரணகால் என்று சொல்லப்பட்ட வேகத்தில் உன்னை கொண்டு விடுவாள். ஆகினால் இப்பொழுது எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி? அந்த கொல்லிமலை கனக புதங்கொண்டு செல்லக்கூடிய அந்த கனக புதங்களை வரவழைத்து தாளத்தப்பட்டுகள் முழங்க செய்து அன்னவள் மனதை குலுங்க செய்து அந்த காளிதேவிடம் சென்று உடைய தாயாராகி பெரிய தாயிடத்தில் விடைபெற்று அந்த ஆரியமலை பெண்ணாக விட்டவளை சிறையெடுத்து வருவாய். செல்கின்ற வழியிலே ஏதாவது ஆபத்துகள் நேர்ந்தால் மீண்டும் வந்து காப்பாற்றுகிறேன் மகனே. ஆகட்டும் தாயே. ஆகட்டும், சென்று வருவாய். சென்று வருகின்றேன். இதோ என்னுடைய தாய் காமாட்சி அவர்கள் மகனை காத்து